ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸுக்கு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது அதோட கேப் ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். அந்த கேப் ஹைட் வந்து ஒவ்வொரு சைஸு மார்பு சுற்றளவு வந்து ஒவ்வொரு சைஸ் உள்ளவங்களுக்கும் நம்ம எந்த அளவு வைக்கணும்னு நிறைய டவுட் இருக்கும். இதை வந்து நம்ம 2 மெத்தடில் மார்க் பண்ணலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கேப் ஹைட்னா என்னன்னு பார்க்கலாம். கேப் ஹைட் என்னென்னா, நம்ம ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் வளைச்சி வரைஞ்சி விட்டுருப்போம். நம்ம ஸ்ட்ரைட்டாக வரைய மாட்டோம், இப்படி தான் வளைச்சி வரைஞ்சி விட்டுருப்போம். இந்த மேலே இருந்து இந்த வளைச்சி கீழே வருதில்ல, இது வரை உள்ள ஹைட்டு தான் நமக்கு கேப் ஹைட்டு. இந்த கேப் ஹைட்டு தான் நம்ம எவ்வளோ வைக்கணும், அதை எப்படி கண்டுபிடிச்சி வைக்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து 2 மெத்தடில் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா ஃபார்முலா மெத்தடு, செகண்ட் மெத்தட் என்னென்னா தியரி மெத்தடு. இந்த 2 மெத்தடில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா. இதோட ஃபார்முலா என்னென்னா, மார்பு சுற்றளவு டிவைடட் பை 12. இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து 36 போட்டிருக்கேன். அதை நம்ம 12ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 3 இன்ச்சஸ் கிடைக்குது. அந்த 3 இன்ச்சஸ் தான் நம்ம மேலே இருந்து இதோட கேப் ஹைட்டாக வந்து நம்ம மார்க் பண்ணணும். நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது நம்ம இந்த மெத்தடில் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு மெத்தட் என்னென்னா, நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் சைடு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருப்போம். ப்ளவுஸோட பேக் சைடு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருப்போம். பேக் பீஸ் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம். அந்த பேக் பீஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து மார்பு சுற்றளவு எல்லாம் மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருப்போம். அதிலிருந்து நம்ம இந்த எண்டிலிருந்து இதுவரை மார்பு சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம், ரெடி அளவு. அதுக்கப்புறம் 2 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு வந்து மார்க் பண்ணியிருப்போம். இப்போ இதில் வந்து நம்ம எந்த அளவு எடுக்கணும்னா, நம்ம இந்த ஆம்ஹோல் லென்த்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருந்து அந்த மார்பு சுற்றளவு ரெடி அளவு வரை நீங்கள் இந்த அளவை எடுத்துக்கோங்க. இந்த அளவில் எவ்வளவு இருக்குதோ, உங்களுக்கு எவ்வளோ வருதோ, இப்போ 3யோ 3.5யோ எந்த அளவு வருதோ அதை வந்து நம்ம கேப் ஹைட்டாக மார்க் பண்ணியிருக்கலாம். இப்படி மார்க் பண்ணாலும் நமக்கு கரெக்டாக வரும். ஆனால் வந்து நீங்கள் இதில் தையலுக்கான அளவை எடுக்கக்கூடாது. நம்ம இந்த ஆம்ஹோல் லென்த்தில் இருந்து அந்த மார்பு சுற்றளவு ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவு வரை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த 2 மெத்தட்லையுமே நம்ம கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணலாம், நமக்கு கரெக்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.